கிரிஜாவின் மாமியார். அத்தை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, பார்த்தா தெரியலையா? மணக்க மணக்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, ஏதாவது உதவி செய்யலாம் தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னோட புருஷன் படுக்கையை விட்டு எழுந்தானான்னு போய் பார். ஏன், உங்கள் புள்ள என்று சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லைம்மா, என் புள்ள தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ உன்னோட புருஷன், அதான் அப்படி சொன்னேன். இந்த பேச்சு சமையலறையில் நீண்டு கொண்டே போனது. கமலத்தின் மருமகள்தான் இந்த கிரிஜா. கமலம் தாமரை இலை தண்ணீர் போல ஒரு சுத்த கர்நாடக என்று பேச்சு வழக்கில் சொல்வோம் இல்லையா, அது அப்படியே அவளுக்கு பொருந்தும். கமலம் வேறே போல் ஒரு பழங்கால பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவள். ஆனால் கிரிஜாவோ இந்த நூற்றாண்டின் நவநாகரிக பெண்களில் ஒருத்தி. கமலம் எப்போதும் விசேஷ நாட்களில் மடிசாரும், மற்ற ஏனைய நாட்களில் புடவையைத்தான் அணிந்திருப்பாள். கிரிஜாவோ வண்ணத்து பூச்சி போல மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடியவள். அலுவலகம் செல்லும்போது தினம் ஒரு ட்ரெஸ், கவுனில் தொடங்கி திங்கள் முதல் சனி வரை தினம் ஒரு பிரத்யேக ட்ரெஸ் போடக்கூடியவள் கிரிஜா. கமலம் அந்த கால பாரம்பரியத்தை கடைப்பிடிப்பதாச்சே, எப்படி கிரிஜாவை விட்டு வைக்கிறாள்? கமலம் அவளது மருமகளுக்கு பரந்த வானம் போல முழு சுதந்திரமும் கொடுத்து வைத்திருக்கிறாள். கிரிஜா வீட்டில் இருக்கும் சமயங்களில் சுடிதார் அணிந்து கொள்வாள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாயங்கால புடவைக்கு மாறிவிடுவாள். ஏனென்றால் கமலம் பயபக்தியுடன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை செய்வது வழக்கம். அதில் கமலத்தின் கணவர் உள்பட வீட்டில் உள்ள அனைவரும் தவறாமல் கலந்து கொள்வர். வேங்கடம் கமலத்தின் கணவர் ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர். திடாகிடமான உடல், மாநிறம் கமலத்தை காட்டிலும் சற்று குள்ளமானவர். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பர்களே, அது அவருக்கு அளவு எடுத்து செய்தற் போல் பொருந்தும். எப்போதும் கம்பீரமாக சிங்கத்தை போல மற்றவர்களை அதட்டி வேலை வாங்கக்கூடிய ஆசாமி. அவரது வீட்டிலும் அப்படித்தான். கமலத்திடம் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏதாவது வேலையை கமலத்திற்கு கொடுத்து கொண்டே இருப்பார். விடிய காலையில் படுக்கை விட்டு எழுந்தார் என்றால் பல் துலக்கி கை கால்களை எல்லாம் சுத்தம் செய்த பிறகு காஃபியில் ஆரம்பித்து குளிக்க வெந்நீர் போடுவதிலிருந்து காலை உணவு ஏற்பாடு செய்து அவருடைய துணிகளை இஸ்திரி பெட்டியின் உதவியுடன் தீர்த்து கொடுப்பது வரை அவளது வேலைதான். வேங்கடம் அப்பவே அப்படி என்றால் இப்போது ஓய்வு பெற்ற பின்னரும் துருப்பிடிக்காத இரும்பை போல அப்படியேதான் காணப்படுகிறார். கமலமும் அந்த உபசரிப்பை தினம் தன் கணவனுக்கு செய்து வருகிறாள். காஃபி, தண்ணீர் கொடுத்த டம்ளரை கூட வேங்கடம் அசைக்க மாட்டார் என்றால் பார்த்துக்கங்க. எல்லாவற்றையும் கமலத்தம்மா தான் செய்ய வேண்டிய சூழல். அத்தை, ஏன் மாமாவிடம் நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்க? ஏம்மா, என்ன சொல்ல சொல்கிற? நான் ஏதாவது சொல்லி பிறகு ஏன் வீண் வம்பு என்றுதான் அப்படியே விட்டு விடுகிறேன். போனா போகுது, வயசான கிளம் இல்லையா? அதான் ஆற்று நீர் போல வலிந்து கொடுத்து தான் பிடிக்க வேண்டும். எங்கே போயிட போகிறாரு அத்தை? ஆனாலும் உங்களுக்கு கடலை விட ஆழமான இவ்வளோ பொறுமை ஆகாது. சரி, உன் ஆம்படையான் எழுந்தா நான் படுக்கை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும். 8:30 மணி வரை படுக்கையில் புரண்டு கொண்டே இருக்கான். நீயாவது இதற்கு ஒரு முடிவு கொண்டு வர என்று பார்த்தால் நீயும் அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போய்கிட்டே இருக்க. கொஞ்சம் அவனிடத்தில் சொல்லக்கூடாதா? எப்படி சொல்ல சொல்கிறீங்க? உங்கள் வயசுக்கு நீங்களே கேட்கலாம் அவரிடத்தில், ஆனால் கேட்க மாட்டீங்க. பின் நான் எப்படி அவரிடத்தில்? அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. எங்காவது நான் போய் அவரை எழுப்பி பின் அவர் எரிமலை போல வெடிக்கவா? ஒரு நாள் தானே அத்தை, கொஞ்சம் தூங்கிட்டு போகிறாரு. அத்தை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சொல்லு. இல்லை, நம்ம சாரு இருக்கால? ஆமாம், அவளுக்கு என்ன இப்போ? உன்னோட கூட வேலை பார்க்குறவ தானே, உன்னோட ஸ்நேகிதி தானே? என்னவாம்மா? அவள் வீட்டில் ஒரே சண்டையாம். அவளுக்கும் அவள் ஆம்படையானுக்கும் 2 பேரும் அவரவர் தர்ப நியாயத்தையே பேசி பேசி இன்னும் சண்டையை ஒரு முடிவில்லாத நூல் போல இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவள் வீட்டில் நிம்மதியே இல்லை என்று என்னிடம் தினம் புலம்புவாள். நேற்று என்னிடம் வந்து அழுதாள் பாருங்க. என்னிடம் கேட்டா, ஏண்டி, உன்னோட மாமனார்
ஒரு கோபக்காரராமே, எப்படி உங்க மாமியார் அசையாத மலை போல சமாளிக்கிறாங்க? கொஞ்சம் அவரிடம் கேட்டு சொல்லே என்றாள். நானும் அவளிடத்தில் சரி, அவரிடம் ஏதாவது யோசனை கேட்டு வரேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன் அத்தை. அவளுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் உள்ளது. எப்படி இத்தனை வருஷமா மாமாவோட எல்லா செயலையும் பொறுத்து கொண்டு பொறுமையாக அவரோட காலம் தள்ளுறீங்க? இப்போ இருக்கிற பொம்பளைங்க எல்லாத்துக்கும் முணுக்குனா கோபம் வருது. சரிக்கு சரிக்கு ஆம்பளையானோட மல்லுக்கு நிற்கிறாங்க. கேட்டா எங்கள் சுதந்திரம் ஆணும் பெண்ணும் சமம், உங்களின் பாதி. அதனால் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நாங்களும் கோபப்படுவோம். அந்த காலம் மாதிரி எல்லாம் இல்லை என்று தான் பதில் வருகிறது. அதான் நான் தெரிந்து கொள்ளலாமே என்று இன்று உங்ககிட்ட கேட்டுட்டே. கிரிஜா, நல்லா கேட்டுக்கோ. முன்கோபம் என்பது கையில் பிடித்த நெருப்பு போல முதலில் நம்மையே சுட்டுவிடும். உங்கள் இந்த காலத்து பொம்பளைங்க எத்தனை பேருக்கு முன்கோபத்தை கட்டுப்படுத்த தெரியும்? சரி, அதை விடு. நாங்களா மனசு சஞ்சலமாக இருந்தா ராமாயணம் படிப்போம், கந்த சஷ்டி கவசம் பாடம் பண்ணுவோம், பக்தி பாடல்கள் கேட்போம். அதையும் தாண்டி கோவிலுக்கு போவோம். அங்கே பகவானை சேவிச்சுட்டு அந்த சன்னிதானத்தில் அப்படியே உட்காந்து கண்ணை மூடி தியானம் செய்வோம். பிறகு கோவிலை விட்டு வெளியே வரும்போது மனசு பஞ்சு போல அப்படியே லேசாக இருக்கும். இல்லைம்மா, நான் உங்களை தப்பாக சொல்லலை. இப்பொழுது இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வீட்டிலும் மற்ற வேலை செய்யும் இடத்திலும் நிறையவே நெருக்கடி இருக்கிறது. பாவம், அவளை என்ன செய்வா? ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் யாரிடமாவது அவளது ஆதங்கத்தை அல்லது கோபத்தை காட்டிதான் ஆக வேண்டும். ஆனால் நான் என்ன இப்பொழுது தொலைக்காட்சியில் தினமும் பார்க்கிறேன் என்றால் கருத்து வேறுபாடினால் பிரியும் குடும்பங்கள் தான் அதிகமாக வெளியே தெரிகிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் பெண் மட்டும் எப்போது விட்டு கொடுத்து போக வேண்டும்? கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்து போக மாட்டானா? இந்த காலகட்டத்தில் தவறு இருவர் பக்கமும் இருக்கிறது. இரண்டு பேரும் யோசித்து செயல்பட்டாலே போதும். ஏனம்மா, நமக்கு கடவுள் வாழ்க்கையை ஒரு முறையே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பொண்டாட்டியும் அவளுடைய கணவனோடு எவ்வளோ வருஷம் இருந்துட போகிறா? இருக்க போகிறது சொற்ப காலம். அதையும் நாம் இப்படி சண்டே சச்சரமாக கழிச்சோமானால் எப்படி வாழ்க்கை இனிக்கும்? யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போகலாமே. நாம் விட்டு கொடுத்து போவதால் ஒன்றும் ஆகாது. இதில் ஏன் தேவையில்லாமல் பிடிவாதம் பிடித்து கொண்டு மேலும் மேலும் சண்டையை போட்டுக்கொண்டு இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாரு. தினம் ஒரு வீட்டில் சண்டை என்றால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? எப்போவுமே கூச்சலும் பசுவும் கேட்குற வீட்டில் எப்படி தெய்வம் இருக்கும்? அதனால் இதை அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். நீயே தனியாக சிந்திச்சு பாரு, உனக்கே புரியும். எதையும் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும், பிறகு அதுவே பழகி போய்விடும். நான் சொல்கிறதால நீ அதை கடைப்பிடிக்க வேண்டாம். நீயே யோசிச்சு பார்த்த பின் சரி என்று உன் மனசு சொல்லுச்சுன்னா அதை உன் ஸ்நேகிதிடம் போய் சொல்லு, அவ்வளோதான். அத்தை, என்னையும் மன்னிச்சிடுங்க. ஏமா, நீ என்ன தப்பு பண்ண? உன்னை நான் மன்னிக்க இல்லை அத்தை. இப்போ நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. என்ன சொல்கிற? ஒன்றும் புரியலையே அத்தை. நான் கூட சில சமயங்களில் உங்கள் பிள்ளை மீது கோவப்பட்டு பேசாமல் இருந்திருக்கிறேன், சண்டை போட்டிருக்கேன், முரண்டு பிடித்திருக்கிறேன். ஆனால் இதை ரெண்டு பேரும் வெளியில் உங்களிடத்தில் காட்டிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். இப்போ தான் நான் செஞ்சது தப்பு என்று எனக்கு புரிகிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பை மட்டும் உங்கள் பிள்ளைக்கு தரப்போகிறேன். இதனால் அவரும் என்னிடம் அன்பை தவிர வேறு எதையும் கொடுக்க மாட்டார் என்று உணர்ந்து கொண்டேன். ஆமாம் கிரிஜா, வாழ்க்கை என்பது அழகான ஓடம் போல. நீ அந்த ஓடத்தில் பயணம் செய்வதும் அல்லது துடுப்பு போட தெரியாமல் தண்ணீரில் மூழ்குவதும் உன் கையில் தான் உள்ளது. ஒரு விதையைப் போல அன்பை மட்டும் பிறருக்கு கொடுத்து பாரேன். அதே அன்பு ஒரு விருட்சத்தை போல ரெட்டிப்பா உனக்கே திரும்ப வரும்.